கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த உலக மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உயர்த்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு,
கர்த்தர் செயல் இது, கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஓ கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த இன்றாக மகிழ்வோம், ஆக மகிழ்வோம், ஓ அக்களிப்போம். ஹalleluya, ஹalleluya, தோல்வி இல்லை. ஹalleluya, வெற்றி உண்டு. ஹalleluya, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில், துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய். Yes, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, ஒரு வெற்றி முழக்கத்தோடு சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம், இன்றாக மகிழ்வோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க வெற்றி உண்டு? வெற்றி உண்டுன்னு சொல்ல முடியுதா? இப்ப நடக்கிற சில காரியத்தெல்லாம் பார்த்தா வெற்றி இருக்கிற மாதிரியே தெரியல, ஜெயம் கிடைக்கிற மாதிரி தெரியல. உங்க மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு, உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வெற்றி உண்டு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தோல்வி வெற்றி கிடைத்த பிறகு கர்த்தரை ஆராதிக்கிறத காட்டிலும் தோல்வி இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. வெற்றி கிடைச்ச உடனே ஆராதிக்கிறது அது பெரிய இது இல்லை. நான் பிரச்சனையோட வரேன், போராட்டத்தோடு வரேன், வெற்றிக்கான ஒரு கையளவு மேகம் கூட தெரியல, அந்த நிலையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படி ஆராதிக்கிறேன்? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், என் கர்த்தர் என்னை வெற்றியின் பாதையிலே நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரே அன்றி வேறே தேவன் எனக்கு உதவி செய்ய முடியாது. அதை தான் சொல்லி பாடுறேன், எனக்கு உதவிட எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறாரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பக்கம் இருக்கிறாரியா, அவரு என் பக்கம் இருக்கிறாரியா. ஆமா, உலக மனுஷன் ஏதாவது நினைச்சிட்டு போட்டான், அவன் என்ன நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருந்து என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய தேவனாய் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய கண்மலையான தேவன், என்னை காக்கிற நல்ல தேவன். ஆண்டவரை உயர்த்தி நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி இப்போ இன்னொரு பாடலை சொல்லி பாட போகிறோம். ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். Thank you Jesus.
உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறீர்கள்? கர்த்தர் நடத்தி வந்ததை எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள்? கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பலனோடு இருக்கும்போது கர்த்தரை துதிப்பது அல்ல, என் பலவீன நேரங்களிலே கர்த்தரை துதிக்க நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பலன் போதாது, என்னுடைய பலன் குன்றி போய்விட்டது, இதற்கு மேல பலன் இல்லை. தாவீது சொல்லும்போது சொல்றார், தனக்குள் பலன் முடியும் மட்டும் அவர் அழுதார். இதுக்கு மேல பலனுக்கு என்ன செய்வது அவருக்கு தெரியல. அப்போதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படியானால் என்ன? இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை திடப்படுத்த ஒரு இடம் உண்டு. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் நீங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம், எல்லாம் பலனாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அநேக வியாதிகள், ஃப்ளூ, காய்ச்சல் பரவிக்கொண்டு ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்புது காய்ச்சல்னால. கேள்விப்பட்டேன், இப்போ ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, எங்க குடும்பம் முழுவதும் காய்ச்சல்னால படுத்திருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் நம்புறேன் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க குடும்பம் முழுவதும் காய்ச்சல்ல படுத்திருக்கிறோம், எங்களால எழும்ப முடியல, காரியங்களை செய்ய முடியல. என் மகன் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு, அவனால எழும்பி நிற்க முடியல என்று அங்கலாய்த்து சொல்லி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல எல்லாம் எனக்கு பலனாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்ம சொல்லி பாடணுமே. அல்லேலூயா. இயேசு ராஜா என் பலனானார், கர்த்தரே என் பலன், இயேசுவே என் பலன். நாம் ஆராதிக்கிற இயேசு தான் நமக்கு பலன். நாம் வைத்திருக்கிறது நமக்கு பலன் அல்ல. என்கிட்ட காசு இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போய்க்குவேன், அங்கே போனால் எனக்கு சுகமாயிரும், அதனால எனக்கு பலன் இல்லை. இல்லை, கர்த்தரே எனக்கு பலனாக இருக்கிறார், இயேசுவே எனக்கு பலனாக இருக்கு. இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே எனக்கு பலன், இயேசுவே எனக்கு பலன். ஹல்லேலூயா, இயேசுவே எனக்கு பலன். உங்க சரீரத்தில் ஒரு பலனை உணர முடிகிறதா? நான் உணர்றேன், இயேசுவே எனக்கு பலன், இயேசுவே எனக்கு பலன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எனக்கு பலனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்ன பலவீனங்கள் வந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த கர்த்தருடைய சமூகத்தில் அதெல்லாம் பலனா மாறுதுங்க. நான் அதை தான் நம்புறேன். கடந்த நாட்களில் எனக்கும் காய்ச்சல் வந்தது தான், எனக்கும் பலவீனங்கள் வந்தது தான். ஆனால் இன்னைக்கு காலையில் கூட எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லை, நான் வந்த உடனே நான் உணர்ந்தது, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கிறார். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன் அல்ல. ஓ ஸ்தோத்திரம். என்னை நிற்க வைக்கிறார், ஆனால் உங்களை நிற்க வைக்க கர்த்தரால் கூடும். ஓ ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நிற்க வைக்க ஆண்டவரால் கூடும். அதனால் ஆராதிக்கிறத நிறுத்திடாதீங்க. டோன்ட் ஸ்டாப் வர்ஷிப்பிங் காட். ஆண்டவரை சேவிப்பதிலே, ஆண்டவரை ஆராதிப்பதிலே நிறுத்தி விடாதீர்கள். கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆராதியுங்கள், இன்னும் அதிகமாய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாய். இந்த வியாதி வந்ததற்காக ஸ்தோத்திரம் உங்களால் சொல்ல முடியுதா? சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே, இந்த வியாதி எனக்கு வந்ததுனால பரவாயில்ல, எனக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பலவீனத்தில் பூரண பலன் தருகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட வருவதற்காக ஸ்தோத்திரம்.
நீர் எங்களை வரவழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நடக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். நிற்க வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஒருவருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன். இந்த வியாதி வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், எந்த இழப்பு ஏற்பட்டாலும், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு எப்பொழுதும் என்னை காண ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமம் எல்ரோயி. என்னை கண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி. என்னை காணக்கூடாத இருக்கிற இடத்துல என்னை கண்டீரே எல்ரோயி. என்ன பாத்தீங்களே, நன்றியப்பா. என்னை கண்டீரே, நன்றியா. என்னை கண்டீரே, நன்றியப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றியப்பா. யெகோவா ராஃபா. மறுபடியும் சொல்லுங்க. யெகோவா யெகோவா சொல்லுங்க. சுகம் தந்தீரே, நன்றியப்பா. யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். உயர்த்துங்க அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை இயேசுப்பா. ஹல்லேலூயா ஆராதனை எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை 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 சொல்லுங்க ஆராதனை 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 ஓ எஸ் ஆராதனை ஆராதனை முழு பலத்தோடு சொல்லுங்க ஆராதனை 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 ஓ ஆராதனை ஓ ஸ்தோத்திர ஓ யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. அநேகர் சுகமடைகிறீர்கள். அநேகர் உங்க சுகத்துக்காக நீங்கள் வந்திருக்கலாம். உங்க பலவீனம், உங்க சரீரத்துக்குள்ள ஒரு நடுக்கம், உங்க சரீரத்துக்குள்ள ஒரு பலவீனம், ஒரு பயம், ஒரு குமுறல், அந்த நிலையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீரே. உங்களை பலப்படுத்த தான் இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவர் நாமம் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற நாமம். இந்த நாமத்துல தான் சுகம் உண்டு. இந்த நாமத்தை சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சொல்லுங்களேன், இந்த நாமத்தை சொல்லும் போதே சரீரத்தில் ஒரு பலனை உணர முடியும். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, ஓ யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஒரு பலன் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்தை நிரப்புகிற ஒரு பலன். ஹல்லேலூயா. ஒரு பலன், ஒரு பலன். ரபபபதலரயந்தரஹா. பலன், 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 பலன். ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சுகம் தருகிற தெய்வமே, நீர் ஒருவரே எங்களுக்கு சுகம் தர முடியும், எங்களுக்கு பலன் தர முடியும். ஓ, எங்களுக்கு நிம்மதி தர முடியும், ஆறுதல் தர முடியும். நீர் ஒருவரே எங்களுக்கு தர முடியும். நீர் ஒருவரே எங்களுக்கு அதை செய்ய முடியும்ப்பா. அதனாலதான் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் எங்கேயும் போக முடியல. எங்கேயாவது போகணும்னா எங்களுக்கு பணம் வேணும், ஏதாவது செய்யணும்னா எங்களுக்கு பல காரியங்கள் உதவி வேணும்.
ஒருவரை சந்திக்க போனோம்னா அதுக்கு பல பேருடைய பரிந்துரைகள் வேணும், பல பேருடைய ஆலோசனைகள் வேணும், பல பேருடைய அந்த அவங்க சொல்ற அந்த சர்டிபிகேட் எனக்கு வேணும். ஆனா எனக்கு ஒண்ணுதான் தெரியும், எங்களுக்கு ஒருத்தரையும் தெரியாது, ஒருவரையும் தெரியாது, பணம் காசு இல்லை. ஆனா எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், எங்களை உண்டாக்கின கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்வோம், நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து பணிந்து கொள்வோம், இன்னும் அதிகமாயும் மேல் அன்பு கூறுவோம். எங்க வாழ்க்கையில எது இருக்குது எது இல்லை, பணம் இருக்குது பணம் இல்லை, ஓ ஸ்தோத்திரம், எது இருக்குதோ இல்லை, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இல்லாம போனேன், சொத்து இருக்குது இல்லை, அதெல்லாம் எனக்கு பொருட்டு இல்லப்பா. நாங்க எல்லாரும் உம்முடைய சமூகத்துல எதற்கு வந்திருக்கிறோம்? எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால முடியாது, எங்களால முடியாது. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்கிறீங்க? எங்களால முடியாதுப்பா, எங்களுடைய பிரயோஜனம் வீண் தான், எங்களுடைய முயற்சிகள் வீண் தான், நாங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதெல்லாம் வீண் தான் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு ஒண்ணு மாத்திரம்தான் தெரியும், எங்கள் நடைகளை தீர்மானிக்கிற இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. எங்கள் நடைகளை தீர்மானிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கிற காரியங்களை நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல இல்ல இல்ல. நீங்க யோசிக்கிற காரியத்தை காட்டிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மைதான் நம்பி இருக்கிறோம். நாங்க இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்மை ஆராதிக்கிறோம், இன்னும் அதிகமான அன்பு உமக்குள்ள எங்களுக்கு ஏற்படுகிறது ஆண்டவரே. இன்னும் அதிகமான, நாங்கள் எந்த சூழ்நிலை கீழாக தள்ளப்பட்டாலும் இன்னும் அதிகமான அன்பு உண்மையில் ஏற்படுகிறது. காரணம் என்ன ஆண்டவரே? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை நினைக்க, எங்களை தூக்கிவிட எங்களுக்கு ஒரே தெய்வம் எங்கள் இயேசு மாத்திரமே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதை மாத்திரமே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, அதை மாத்திரமே நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். எங்கள் ஆராதனையை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து தருகிறவர், எங்கள் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.